பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டினுடைய சுவாரஸ்யங்கள் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் கவனிக்க தகுந்தவை அப்படின்னு தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு இந்த மாநாட்டினுடைய உயர்மட்ட ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் டாக்டர் ராமசுப்ரமணியன் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த மாநாடு உருவானனுடைய பின்னணி என்ன, என்ன நோக்கம் இருக்கு? பல காலமாக இந்த மாநாடு என்பது நடத்தப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய முருக பக்தர்களுடைய ஆவல். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் இருந்தது. அதை நிவர்த்தி செய்யும் வகையில், பூர்த்தி செய்யும் வகையிலே நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டினை செய்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தார். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை எப்படி நடத்தி செல்வது, வழியமைப்பது, ஒருங்கிணைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் உயர் திரு சேகர் பாபு அவர்கள் மிக சிறப்பாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக அவருக்கு தூக்கமே இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு மிக கடுமையாக உழைத்து பல்வேறு வகைகளிலே ஒருங்கிணைப்பு செய்து, அதாவது ஒரு விஷயத்தையும் ரொம்ப மெட்டிகுலஸாக அவர் எடுத்து சென்று ஒருங்கிணைத்து இந்த மாநாடு என்பது இப்போ பார்க்குறீங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு அவருடைய உழைப்பு என்பது மிக மிக சிறப்பானது. அதாவது ஒரு எல்லா அதில் என்னென்ன சொல்லணும்னா, நாளைக்கு நீங்கள் நாளையிலேருந்து 2 நாளைக்கு நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். இதில் மிகப்பெரிய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் முருகனை பற்றி. கருத்தரங்கம் நடக்க இருக்கின்றது, நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. இப்படி பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்க இருக்கின்றன. அந்த அரங்கங்கள்லாம் பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையிலே இந்த 6 படை வீறு முருகப்பெருமானை இங்கேயே தரிசிக்கும் வண்ணம் மிக அற்புதமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. ஆக இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்கள், தமிழறிஞர்கள் அவர்களெல்லாம் இங்கே பேச போகின்றார்கள். அவருடைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வாசிக்கப்பட இருக்கின்றன. மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணி யாருன்னா, இந்த இந்து சமய அறநிலைத்துறையை சேர்ந்த அலுவலர்கள். அவர்களை நம்ம நிச்சயமாக பாராட்டணும். எல்லாரையும் ஒருங்கிணைத்து பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக இது செயல்பட வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய உழைப்பு என்பது சாதாரண கிடையாது. அவர்களையும் நம்ம நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆகவே இது ஒரு தமிழர்களுடைய முருக பக்தர்களுடைய விருப்பினை பூர்த்தி செய்யும் வகையிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. சரி, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, ஏன் முருகனை ஏன் தேர்வு செய்யணும்? முருகனை மையமாக வச்சு இந்த மாநாடு ஏன் நடத்தப்படணும்? இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர் கடவுள் அப்படிங்கிறது முருகன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சிவபெருமானை கும்பிட்டாலும் கூட இதில் முருகனை பற்றி தான் முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவிற்கு. தமிழ் கடவுளவன் அப்படின்னு, தமிழர்களுடைய கடவுளவன் அப்படிங்கிற ஒரு பெருமை எல்லாருக்குமே உண்டு. ஆகவே அதன் காரணமாக இந்த முருகப்பெருமானுடைய இந்த விழாவானது நடைபெற இருக்கின்றது. இதில் இந்த மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஏன்னா உலகம் முழுக்க முருக வழிபாடு செய்யக்கூடிய மக்கள் பறந்துருக்காங்க. அது ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு வழிபாட்டு முறையும் கூட, வழிபாட்டு தெய்வமும் கூட. இந்த மாநாடு அதில் என்ன மாற்றங்களை, விளைவுகளை ஏற்படுத்த போகுது? இல்லை இன்னும், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, இந்தியாவிலுமே இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது மிக ஆழ்ந்த நம்பிக்கையான ஒரு வழிபாடு. உலகம் முழுக்கலும் பரவி இருக்கக்கூடிய இந்த முருக பக்தர்கள் இருக்கின்றார்கள். இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தின, முதல்ல அவருடைய அந்த விருப்பம் என்பது பூர்த்தியாகின்றது. ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டிலே நடத்தப்பட வேண்டும், அதுவும் குறிப்பாக 6 படை வீடுகளில் மிக முக்கியமான ஒன்றான இந்த பழனி பதியிலே நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆவல்.
அதுவே ஒரு பெரிய விஷயம். அவங்களுடைய விருப்பம் என்பது பூர்த்தியாகின்றது என்பது ஒன்று. இரண்டாவதாக இது வந்து தொடர்ச்சியாக இந்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கின்றார்கள், பேசுகின்றார்கள். இதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக போகின்றது. இது வந்து உலக மாநாடு. இதோ இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்களும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இங்கேருந்து வந்தோம், பல இடங்களில் பரவி கிடக்கின்றோம். ஆனால் நம்முடைய முருகப்பெருமானை இப்படி உயர்த்தி பிடிக்கின்றார்களே என்கின்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது பக்தி என்பது மிக அவசியமானது. அந்த பக்தி என்பது இன்னும் பரவலாக்கப்படும், அது இன்னும் வேகப்படுத்தப்படும். அதாவது முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு, வெறும் முருகா முருகான்னு சொல்றதை தாண்டி அந்த முருகனை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து பேசுவது என்பது, கட்டுரைகள் சமர்ப்பிப்பது, அதெல்லாம் வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வீஸாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இது வந்து இதனுடைய இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும் என்றும் பல்வேறு இடங்களிலே நடக்கும் என்றும் நான் நம்புகின்றேன். இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறது தெரிந்த ஒரு தகவல். அதுல இவங்களுடைய ஆய்வுகளோ அல்லது இவங்க பேசக்கூடிய உரைகளோ வேற என்ன கோணங்களை முருகனுக்கு அளிக்கும், வேற என்ன கோணங்கள்ல அவங்க நம்பிக்கை சார்ந்து அவங்களுக்கு ஏதாவது மாறுதல்கள் அளிக்கும்? அதாவது இந்த முருகப்பெருமானை பத்தி பல்வேறு தெரியாத விஷயங்கள் நம்ம கும்பிடுறோம், வழிபடுகின்றோம், எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட பல்வேறு கோணங்களிலே ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக மிகப்பெரிய நம்ம ஆன்மீகத்தில் திளைப்பவர்கள், அதிலேயே நிறைய கருத்துக்களை சேகரித்து வைத்திருப்பவர்கள், பல இடங்களிலே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், இவருடைய மெசேஜஸ்லாம் வெளியில போகும், மிகப்பெரிய அளவிற்கு வெளியில போகும். அது வந்து ஒரு இறைவனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கும். அவர்களுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினால் அவருடைய பேச்சு கேட்பதன் மூலம், அவருடைய எழுத்துக்களை படிப்பதன் மூலம் இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு அவங்களுடைய அந்த நாலேஜ் என்பது விருத்தியாகின்றது, அதிகமாகின்றது. ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இது வந்து இது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு, நான் முன்னாடி சொன்னது போல, ஒரு லாங் லாஸ்டிங் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாநாட்டில் வேற என்ன சார் சுவாரஸ்யமா இருக்கும்? பக்தர்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது மக்களுக்கு அல்லது பொதுவான நபர்களுக்கு இதுல என்ன சுவாரஸ்யமான அம்சங்கள்லாம் இருக்கும் ஈர்க்கக்கூடிய வகையில்? நான் உங்களுக்கு முன்பே சொன்னது போல, இங்கே வருகின்ற இந்த பக்தர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கலை நிகழ்ச்சிகள் என்பது ரொம்ப பெரிய அளவிற்கு இருக்கும். அப்புறம் கருத்தரங்கங்கள் நடைபெற இருக்கின்றன. அதில் வந்து குறிப்பாக இந்த பெரிய விற்பனர்கள்லாம் அதில் கலந்து கொண்டு, முருகன் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு வந்து இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழுக்கும் உரித்தானவன், முத்தானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகின்றார்கள். அந்த விஷயத்தெல்லாம் எந்தெந்த கோணத்தில் அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள், என்னென்ன பேசுகின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய, எனக்குமே ஒரு பெரிய ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு என்ன பேசுகிறார்கள், எப்படி அந்த கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் என்பது. இது வந்து அந்த ஆர்வத்தை, அதாவது தமிழ் மட்டுமல்ல, முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாநாடு வந்து ஒரு அரசியல் நோக்கத்தில் நடத்தப்படுது. இது மொத்தமாக இந்துக்களை திரட்டுவதற்காக திமுக அரசு பயன்படுத்துகிற ஒரு உத்தி அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கு சார். அப்சல்யூட்லி நாட். அதாவது நீங்க கேட்கறது என்னன்னா, இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸான்னு கேட்கணும். ரொம்ப சிம்பிளா பேசணும்னா அதெல்லாம் கிடையாது. இப்ப ரொம்ப நாளாக இந்த உலக தமிழர்கள் முருகன் மீது ஒரு நல்ல ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும், அது பல கருத்துக்கள் சொல்லப்பட வேண்டும், அந்த கருத்துக்கள் பரவ வேண்டும் அப்படிலாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது அதைத்தான் பார்க்கணும். இது வந்து ஓட் பேங்க், இது வந்து இவங்க வந்து ஆன்மீகத்தை சப்ளை பண்ணுறேன்னா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இந்த நீங்கள் வாங்க, உங்களுக்கு முருகன் வேணுமா சப்ளை, இன்னொருத்தருக்கு ராமர் வேணுமா சப்ளை பண்ணுறேன், இன்னொன்றுக்கு விநாயகர் வேணுமா அதெல்லாம் கிடையாது. யாருக்கு விருப்பமாக அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்யும் வகையிலே தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது.
உண்மையாகவே ஒரு ஆன்மீக உணர்வுடனோடு நடைபெறுகின்ற இந்த உன்னதமான உலக தமிழ் மாநாடாக நான் பார்க்கின்றேன். இது எல்லாருமே அப்படிதான் பார்க்கறாங்க. டோன்ட் கனெக்ட் இட் வித் பாலிடிக்ஸ் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் பாஜக பிரமுகர்களே அல்லது எல்முருகன் உட்பட இது பாஜகவுக்கு பக்கம் இந்துக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் திமுக அரசு நடத்துதுன்ற மாதிரி விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. சார், நான் ஒன்னே கேட்குறேன், இது பாஜக தன் பக்கம் தமிழர்களை இழுக்கணும். நான் அரசியல் பேசணும் இல்லை, நீங்க கேட்டதுனால அதுக்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. பாஜக தமிழர்களை குறிப்பாக இந்த முருகனை பத்தி பேசி கையில் வேலை எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு முருகன் பக்தர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கம் இழுக்கணும் முயற்சி செஞ்சாங்களே, வெற்றி பெற்றதா? அது உண்மை இல்லையே. ஏன்னா வெற்றியே பெறல. இன்னைக்கு 40 வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் தாண்டி அரசியலை பத்தியே பேச்சு கிடையாது. உண்மையான ஆன்மீக உணர்வினை, அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுதான் இந்த கட்சியினுடைய ஒரு கோட்பாடு. இறைவன் இருக்கின்றான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறது சந்தேகமே. அதை நீங்க தான் அரசியல் பண்ணினது. கையில் வேலை எடுத்துன்னு அங்கே இங்கேயும் அது எவ்வளவு கொச்சையாக பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணாங்க. ஆனால் தட் ஹஸ் நாட் பெய்டு எனி டிவிடெண்ட் அட் ஆல். ஒரு டிவிடெண்ட் அவங்களுக்கு கிடைக்கல இதில். ஆகவே அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போச்சு. அப்போ இது நாம பண்ணி ஒன்றுமே பிரயோஜனப்படலையே. ஆனால் இந்த விஷயத்திலையும் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு. அந்த கிளியின் காரணமாக இப்படி ஒரு கருத்தை அவர்கள் சொல்லி திசை திருப்பலான்னு பார்க்குறாங்க. மக்கள் இதற்கெல்லாம் மதிமயங்க மாட்டார்கள். அவங்களுக்கு உண்மையான பக்தி இருக்கிறது. அந்த உண்மையான பக்திக்கு ஒரு வழி தேடும் வகையிலே அவருடைய பக்தி உணர்வுகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த மாநாடு நடக்கிறது. அந்த விதத்தில் இது மிகப்பெரிய வெற்றியாக இருக்க போகிறது. இது முழுக்க ஆன்மீக மாநாடு. நான் உண்மையை சொன்னது போல நம்முடைய முதல்வருடைய கடுமையான உழைப்பு, நம்முடைய அமைச்சருடைய, அதாவது ராத்திரி பகல் என்று தூங்குறதுக்கே நேரம் இல்லை அவருக்கு. அந்த அளவுக்கு கடுமையாக உழைத்திருக்கின்றார். ஆகவே அதெல்லாம் தான் நாம் பார்க்க முடியும். இது ப்ளீஸ் டோன்ட் கனெக்ட் இட் டு பாலிடிக்ஸ். whoever has done politics with religion have all failed. They have all failed. ஆனால் இங்கே உண்மையான பக்தி யாருக்கு இருக்கோ அவருடைய அபிலாஷை மக்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறது தானே சார் அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்க முடியும். அது இவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். வேடிக்கையாக விளையாட்டா கையில் வேலை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாக ஓடிண்டு கும்மாளம் போட்டுண்டு அதெல்லாம் பண்ணலையே. இது உண்மையான பக்தி மாநாடு. ஆகவே இதனுடைய வெற்றி என்பது மிக பெரிய அளவிற்கு இமாலய வெற்றியாக இருக்க போகின்றது என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அரசு எல்லா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னு சொன்னீங்க. அவங்களுடைய ஆன்மீக தேவைகளையும் ஆன்மீக உணர்வுகளையும் திமுக அரசு பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் பொது தளத்துல உண்டு. அவங்க பகுத்தறிவு பேசினவங்க, அவங்க கடவுள் மறுப்பு கொண்டவங்க, அவங்க இதை செய்யறது எப்படி அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் உண்டு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதெல்லாம் காலம் கடந்து போச்சு சார். ஏன்னா நான் முன்னாடி சொன்னது போல சில கோட்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அந்த கொள்கை என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அப்ப ஆன்மீகத்துக்கு எதிர் என்று எப்படி சொல்ல முடியும்? இட் இஸ் செக்யூலர் கண்ட்ரி. அது எந்த மதத்துக்கும் வித்தியாசம் வேறுபாடு அதுக்கு ஒதுக்கி தள்ளுறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாறாக மக்கள் என்ன விரும்புகின்றார்களோ ஆன்மீக உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தணும்னு அவங்க கேட்டுக்கொள்ளும் பொழுது அதை நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் என்பது மிக சிறப்பானது தான். அதை நீங்க எப்படி அவருடைய பழைய காலத்தில் நீங்க எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியா வராது. இப்ப இந்த அரசாங்கத்துக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதன் அடிப்படையில் இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இந்த மாநாடு சொல்லக்கூடிய ஒரு ஒன்லைன் மெசேஜ்னா என்னவாக இருக்கும்? அதாவது விமர்சிக்கிறவங்களுக்கும் சரி விமர்சிக்காதவங்களுக்கும் சரி ஒரே ஒரு மெசேஜ் அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆன்மீக உணர்வாளர்களுக்கும் இது நல்ல செய்தியை சொல்லுகின்றது. அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றது.
அந்த விதத்தில் மக்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை பூர்த்தி செய்வது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த விதத்தில் மிக சிறப்பாகவே இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தாக அமைகிறது. தேங்க்யூ சார்.